9th standard chapter 7 mensuration la exercise 7.2 la second sum paapom. The dimensions of a cuboidal box are 6 meter, 400 centimeter, 1.5 meter அப்படினு கொடுத்திருக்காங்க. Find the cost of painting entire outer surface. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ரூபா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22 ரூபா. அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது, அது கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. கியூபாய்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோடைய 3 டைமென்ஷன்ஸ், அதாவது லென்த் இருக்கும். இதுதான் லென்த்து, இது பார்த்தீங்கன்னா பிரெத்து, இது பார்த்தீங்கன்னா ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த லென்த்து பிரெத்து ஹைட் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கியூபாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதோடைய அளவுகள் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கணும்னா எப்படி அடிப்பீங்க? இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கியூபாய்டுக்கு 2 ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இதில் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னா பெயிண்ட் மொத்தமாக, அதாவது என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் மொத்தமாக வெளிப்பக்கமாக எல்லாத்துக்கும் அடிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா TSA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மொத்த புறப்பரப்பு அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எதோடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா L உடைய வேல்யூ தட் இஸ் 6 மீட்டர். ஓகேங்களா? அடுத்தது கொடுத்துருக்கிறது எதோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா B is equal to 400 சென்டிமீட்டர். அதே மாதிரி அடுத்தது கொடுத்துருக்கிறது எதோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சோடைய வேல்யூ தட் இஸ் 1.5 மீட்டர். ஆனால் இப்போ இது ரெண்டுமே மீட்டராக இருக்கிறதுனால இது மட்டும் சென்டிமீட்டராக இருக்கிறதுனால நம்ம மாற்றிக்கலாம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போது 400 சென்டிமீட்டர் என்னவா மாறும்? நிறையத்துடைய வேல்யூவை கொடுத்துட்டு ஒன்றுத்துடைய வேல்யூவை கேட்குறாங்க. யூனிட்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். இதை நம்ம மீட்டருக்கு மாற்ற போகிறோம். ஸோ அப்போ மீட்டருக்கு மாற்றும் போது பக்கத்தில் நம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பராக இருக்குது. அப்போ உங்களுக்கு வேல்யூ சின்னதாக வேணும்னா நீங்கள் என்ன தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிவைட் தான் பண்ணணும். ஸோ அப்போ எதை டிவைட் பண்ணுறது? முதல்ல இந்த நம்பரை போட்டுக்கணும். இப்போ இந்த 2 நம்பரில் நம்ம எதை தான் எடுத்து ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இதை தான் எடுக்கணும். இது 1ன்றது என்றைக்குமே நாட் யூஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ டிவைடட் பை 100. ஸோ அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 4 எந்த அளவுக்கு மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ இந்த கேல்குலேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா TSA of a cuboid போடலாம். ஸோ அப்போ TSA of a cuboid அதாவது கன செவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரொம்ப முக்கியம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். 2 into LB plus BH plus LH. ஏரியானாலே கண்டிப்பாக என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த அளவுகளை அப்படியே பிரதிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா which is equal to 2 L into B. ஸோ நம்ம டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 4s என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 24. அடுத்தது B into H. இப்போ 4 into 1.5. நீங்கள் நார்மலாக 15 4s என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் 60 போட்டுருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர் இருக்கிறதுனால ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறமா 0 இருந்ததுன்னா அதை நீங்கள் விட்டுடலாம். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6. அடுத்தது L into H. 15யும் 6யும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதாவது 1.5 into 6. நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் எல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். ஸோ 6 5s are 30, 6 1s are 6 plus 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ அப்போது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைங்க. ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா 0 இருந்ததுன்னா அதை நீங்கள் விட்டுடலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ அவ்வளோதான். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதா நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்போ 24 plus 6 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 30. 30 plus 9 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 39. இப்போ 2வையும் 39யும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 9s என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 18. 2 3s 6 plus 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 78. இதுதான் இந்த கியூபாய்டோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ 78 என்ன யூனிட் வரும்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் பர் மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 22. அப்போ டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 78 மீட்டர் ஸ்கொயர். ஒன்றுத்துடைய வேல்யூ கொடுத்துட்டு நிறையத்துடைய வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 78 into 22. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1716. அதாவது ரூபாயில் வரணும். ஏன்னா காஸ்ட்னாலே உங்களுக்கு என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூனிட் அமௌண்ட்டில் வரும். ஸோ அப்போ rupees 1176 is the answer. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.